எதிரிடம் இருந்து பாதுகாக்க கட்டி எழுப்புவது சாமிகள், அதை முறியடிக்க பார்ப்போம். எந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டெலிவிஷன்ல ப்ரோமோ விடுற மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் ப்ரோமோ விடுவாங்க. அந்த மாதிரி விட்டுருக்க ஒரு ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோட கண்டென்ட்டுக்கு வந்துருவாங்க. எல்லா பிக் பாஸ்லயும் எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க்கை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது என்னன்னா, நடுவுல கோட்டை மாதிரி கட்டணும், அதை வந்து கெடுக்கிறதுக்கு பாலை வச்சு சுத்தி இருந்து அடிப்பாங்க. அந்த கேம் தான் நடக்குது. கானா சாம்ராஜ்யம், தர்பீஸ் சாம்ராஜ்யம்ன்ற மாதிரி பிரிச்சிருக்காங்கல்ல. இவங்க கோட்டையை கட்டும் போது ரெண்டு பேர் அந்த கோட்டையை கட்டலாம். அதாவது ஒரு டீம்ல ரெண்டு பேர் கோட்டையை கட்டலாம். ரெண்டு பேர் அந்த பால்லாம் வராம தடுக்கலாம். எதிர் டீம்ல ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, எப்படியாவது பாலை வச்சு அடிச்சு தடுப்பாங்க. ஸோ இந்த டீம்ல விளையாடும் போது யாரெல்லாம் தடுத்தாங்க, யாரெல்லாம் அடுக்குனாங்கன்றதை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல நான் சொல்றேங்க, ஆக்சுவலாக கனியும் சுபிக்ஷாவும் சேர்ந்த மாதிரி தான் அந்த வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக யார் இருக்காங்கன்னா, திவாகர், சபரி இருக்காங்க. ஸோ மேக்சிமம் ஜென்ஸ் தான் பாதுகாக்கிற இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி திவாகர், சபரி வந்திருக்காங்க. அப்போ எஃப்ஜே வரல போல. எஃப்ஜே இதுக்கு முன்னாடி டாஸ்க்ல இருந்தால, அதனால நீ பண்ணுன்னு சபரி கிட்டயும் திவாகர் கிட்டயும் கொடுத்துட்டான் போல. இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த பால் படாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எதிர் டீம்ல பால் அடிக்கிறது யாருன்னு பார்த்துருவோம். கானா வினோத் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் கமருதீன் அடிக்கிறாரு, அமித் அடிக்கிறாரு. ஸோ பால் அடிக்கிறதுக்குமே மேக்சிமம் வந்து பசங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல 3 பசங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? கானா வினோத், அமித், அதுக்கப்புறம் கமருதீன், இவங்க 3 பேர். சரி, இந்த டீமை பத்தி பார்ப்போம். இந்த டீம்ல அடுக்கிற வேலையை யாரெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷும் வினோத்தும் சேர்ந்த மாதிரி தான் அடுக்கிற வேலையை பண்ணாங்க. அடுக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு தர வேலையை யார் பண்ணாங்கன்னா, கமருதீனும் அமித்தும் சேர்ந்த மாதிரி பாதுகாப்பு தர வேலையை பண்றாங்க. அடிக்கிறது, இந்த டீம்ல அடிக்கிறதுல 2 பொண்ணுங்களை தந்திருக்காங்க. அதாவது பெண்களுக்கு உரிமை தரணும்னு சொன்னதை இவங்க தான் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா சபரி அடிக்கிறாரு, சுபிக்ஷா அடிக்கிறாங்க, கனி அடிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த டீம்ல அடிக்கிற இடத்துல 3மே ஆண்கள். யோசிச்சு பார்த்துக்கோங்க. கானா வினோத், அமித், கமருதீன் அவங்க தரணும்னு நினைச்சிருந்தா யாருக்கெல்லாம் தந்திருக்கலாம்? ரம்யா ஜோக்கு தந்திருக்கலாம், திவ்யா கணேஷ்க்கு தந்திருக்கலாம், கெமிக்கு தந்திருக்கலாம். ஆனா கெமியை கேம்லயே சேர்க்கல போல. இதுக்கு முன்னாடி வாய்ப்பு தந்ததுனால சேர்க்கலையா என்னன்னு தெரியல. அடிக்கிற இடத்துல ஆண்கள் தான் இருக்கணும்ட்டு கானா வினோத், அமித், கமருதீன் இருக்காங்க. ஆனா இந்த டீம்ல 2 பெண்களுக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. சுபிக்ஷாக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க, கனிக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க, கூட சபரி அடிக்கிறாரு. இந்த டாஸ்க்ல ஏதோ குழப்பம் நடக்குது போல. பிக் பாஸ் ரொம்ப தெளிவானவருங்க. வேணும்ட்டே குழப்பம் நடத்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வைக்கிறாரு. அதாவது ஒரு லைன் போட்டிருக்காங்க சுத்தி, அந்த லைனை தாண்டி காலை வைக்க கூடாது. இவர் இப்படி சொல்லுவாரு, யாராவது வைக்காம இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்மள வந்து இதுக்காக தான் வந்து ஒலிம்பிக்ஸ்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ ரன்னிங் ரேஸ் எல்லாருமே ஈக்குவல் டைம்ல ஓடணும். அப்பதான் வந்து, ஏன்னா வந்து இப்போ 100 மீட்டர் ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் 1 செகண்ட் முன்னாடி ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட அவங்களுக்கு ஃபேவரா ரேஸ் முடிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த 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 கன் ஷாட் நடக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா நீங்க கால் எடுத்தா கூட உங்களை காட்டி கொடுத்துரும். அது ஃபவுல் பிளேன்னுவாங்க. அது அப்படி ஓடக்கூடாது. அந்த கன்னால ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போனாதான் அது கணக்கில் எடுத்துக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் ரூல் போடணும். இப்போ பாருங்க, இப்போ லைனை மிதிக்கூடாதுன்னு வரு கேமரா வழியாக அவர் பார்த்து தானே இருக்காரு. அமித், நீங்க லைனை மிதிச்சிட்டீங்க, கனி நீங்க லைனை மிதிச்சிட்டீங்க, அதனால நீங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. பிக் பாஸ் கிட்ட இருக்க சூட்சமே அதுதான். என்ன பண்ணுவார்னா, இப்போ இங்கே ஜட்ஜஸா யாரை போட்டிருக்காரு? பார்வதி ஒரு நாட்டோட அரசின்றதுனால அவங்களையும், அதுக்கப்புறம் விக்ரமையும் போட்டிருக்காரு. இவங்க எப்படி 6 பேரை பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கேமராவால யாரு லைன் மேல கால் வச்சா வைக்கலன்றதை பார்க்க முடியும். இவங்களால எப்படி பார்க்க முடியும்? இவங்க கொஞ்சம் சொதப்புவாங்க, இல்ல நான் வைக்கலன்னுவாங்க, ஒருத்தர் வச்சன்னுவாங்க. ஆக மொத்தத்தில் ஆளுங்க காலை வைக்க தான் செய்வாங்கங்க. பிக் பாஸுக்கும் அதான் தேவை. இவனுங்க டாஸ்க்ல எப்படியாவது அடிச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி டாஸ்க்கை தரது. யோசிச்சு பாருங்க. லைன்ல கரெக்டா எல்லாருமே லைனுக்கு வெளியே இருந்து எறிவாங்களா? கொஞ்சம் லைன்ல காலை வைப்பாங்க. அதை இவங்க சொல்லும் போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வரதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து விஜே பார்வதியோட டீம் கொஞ்சம் முன்னணியில் இருக்கு போல. அதாவது ஓரளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்காங்க போல. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதனால விஜே பார்வதி டீமை சேர்ந்த கனி, சுபிக்ஷா எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதுலயும் விஜே பார்வதி இருக்காங்கல்ல, அமித்தை போட்டு போடா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றதுக்கு வராங்க. ஏற்கனவே போ அப்படின்ற மாதிரி சபரியை திட்டுறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் அசிங்கமா பேசுற மாதிரி தான் வராங்க. வார்த்தையை பேசல, ஆனா வந்து எடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த ப்ரோமோ கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி தான் காட்டுறாங்க. இதுல ஜியோ ஹாட் ஸ்டார்ல இது ரிலேட்டடா செகண்ட் ப்ரோமோவை விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அதாவது இந்த டாஸ்க்ல சில குழப்பங்கள்லாம் நடந்திருக்கு போல, அதனால தான் அப்படி ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஏற்கனவே 2 டாஸ்க்ல தர்பீஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3வது டாஸ்க். பார்ப்போம் இந்த இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு.
இதுக்கு முன்னாடி ரெண்டுத்துலயும் தர்பீஸ் தானங்க ஜெயிச்சாங்க. கொடியில தர்பீஸ் டீம் ஜெயிச்சது. அதே மாதிரி பேப்பர்ல இருக்க வார்த்தையை நடிச்சு காமிச்சு கண்டுபிடிக்கணும்ன்றதுலயும் தர்பீஸ் தான் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க யாரு ஜெயிச்சாங்கன்ட்டு. ஸோ தர்பீஸ் 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்கன்னா இவங்க இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. இந்த டாஸ்க் ஏறக்குறைய ஒரு 3 மணி வாக்கில் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். லைவ் ஸ்ட்ரீமிங்கில் 3 மணி வாக்கில் இல்லை 4 மணி வாக்கில் வரும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.